பெண்களை சீரழித்த கும்பலுக்கு தண்டனை வழங்குவதில் தாமதம் எதற்கு? உடனடியாக மரண தண்டனை வழங்க வேண்டுமென கழக செய்தி தொடர்பாளர் செல்வி CR சரஸ்வதி வலியுறுத்தியுள்ளார். பொள்ளாச்சியில் நடந்த சம்பவம், டெல்லியில் நடந்த நிர்பயா வழக்குக்கு இணையா அந்த பெண் குழந்தைக்கு நேர்ந்த அந்த கொடுமையான சம்பவம் இன்னைக்கு நம்ம நாட்டில், அதுவும் தமிழ்நாட்டில் பொள்ளாச்சியில் நடந்திருக்கிறத பார்க்கும்போது சத்தியமாக மனசு வேதனையாக இருக்குங்க. இவங்க எல்லாம் அந்த மனுஷங்களா? இவங்களை பெற்ற தாயும் ஒரு பெண்ணு தானே. இவங்களுக்கு கூட பிறந்த அக்கா தங்கச்சி இருக்க மாட்டாங்களா? பெண் குழந்தைங்களை அழைச்சிக்கிட்டு வந்து அவங்கள பேசி மயக்கி ஒரு இயற்கை ஒரு வயதில் ஒரு டீனேஜில் எல்லாருக்குமே இயற்கையாக இதே போல் சம்பவங்கள் பெண்களுக்கு வரும். அந்த பெண் குழந்தைகள் சரி வருதுன்னா ஒரு நட்போட பழகிறாங்கன்னு நினச்சி வர பெண் குழந்தைகளை இந்த மாதிரி கொண்டு போய் ஒரு கும்பலாக சேர்ந்து பாலியல் தொல்லை கொடுத்து அதை வீடியோ எடுத்து மிரட்டி, நான் அந்த ஆடியோ வீடியோவும் பார்த்தேன். ஒரு பெண் குழந்தை கதறுது, அண்ணா என்னை விட்டுருங்க, அண்ணா என்னை விட்டுருங்க. இவங்க மிரட்டியே கூப்பிட்டு வந்திருப்பாங்க பெண் பிள்ளைங்களை. அப்படி தான் நினைக்கிறேன். அந்த பெண்கள் மயங்கி வந்த மாதிரி நான் நினைக்கல. இவங்க மிரட்டியே கூட்டிகிட்டு வந்திருப்பாங்க. இப்படிப்பட்ட ஒரு கும்பலுக்கு தாமதம் எதுக்கு? கடுமையான தண்டனை உடனே கொடுக்க வேண்டாமா? இவங்களுக்கு எதுக்கு ஜாமீன்? அதுக்கு அடுத்து தூக்கு தண்டனை கொடுக்கணும். இந்த மாதிரி ஆளுங்களுக்கு தூக்கு தண்டனை கொடுத்தால்தான் இனிமேல் இந்த சம்பவம் நம்ம நாட்டில் எங்கேயும் நடக்காமல் ஒரு முன்னுதாரணமாக இருக்க முடியும். கோயம்புத்தூர் எஸ்பி சொல்கிறாரு இதில் அரசியல் தலையீடு இல்லைன்னு. அப்புறம் எதுக்கு பொள்ளாச்சி ஜெயராமன் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு, நான் நாகராஜ் என்பவரை கட்சியில் அடிப்படை உறுப்பினர்லேருந்து எடுத்துட்டோன்னு? அப்போ அதிமுக நாகராஜ் இருக்கிறது பொள்ளாச்சி ஜெயராமனுக்கு தெரியாது, எப்படி தெரியாமல் இருக்கும்? அவர் பேரே பொள்ளாச்சி ஜெயராமன், அவருடைய ஊர் அங்கிறது பொள்ளாச்சியில் இருக்கார். அந்த பொள்ளாச்சியில் அந்த நாகராஜ் என்பவர் அம்மா பேரவையில் பொறுப்பில் இருக்கார். இவர் போகும்போதெல்லாம் பொறுப்பில் இருக்கிறவங்க கண்டிப்பாக, ஏன்னா ஒரு அரசாங்கத்தில் இருக்கார், துணை சபாநாயகராக இருக்கார், ரிசீவ் பண்ணியிருக்க மாட்டாங்களா? பொறுப்புலேருந்து எடுக்கிறது மட்டும் இந்த அரசாங்கத்துக்கு முக்கியம் இல்லை. அதே மாதிரி போலீஸையும் கேட்குறேன், தயவு செஞ்சு உங்கள் கடமையை செய்யுங்க. அரசாங்கத்துக்கு பயந்துக்கிட்டு இவங்களை காப்பாற்ற நினைக்காதீங்க. அரசியல் தலையீடு இல்லைன்னு சொல்லாதீங்க. இந்த 4 பேர் இல்லைங்க, இதில் பெரிய நெட்வொர்க்கே இருக்குது. இது இப்போ தான் வெளிச்சத்துக்கு வந்திருக்கு. அந்த பெண்ணோடைய அண்ணன் கடந்த பிப்ரவரி மாதம் 12ஆம் தேதி கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. அதுக்காக அந்த அண்ணனை போய் தாக்க போயிருக்காங்க. இப்போ தான் வெளியில் வருது. அதுவும் சமூக வலைதளங்கள் வந்த பிறகு தான் இன்றைக்கு இந்த அரசாங்கம் இந்த நடவடிக்கையை எடுக்குது. இந்த அரசாங்கத்தை கேட்டுக்கிறேன், இந்த நடவடிக்கை பத்தாது. கட்சியை விட்டு நீக்கினால் மட்டும் பத்தாது. கடுமையான தண்டனையை அதில் இருக்கிற அத்தனை பேருக்கு, அது எந்த கட்சி, யாரோட பையன், யாரை சேர்ந்தவங்க எல்லாம் முக்கியம் இல்லை. பாதிக்கப்பட்டது பெண் குழந்தைகள். நம்ம வீட்லேயும் பெண் குழந்தைகள் இருக்காங்க. ஆகவே கடுமையான தண்டனையை எடுக்க வேண்டும். தயவு செய்து தூக்கு தண்டனையே கொடுங்க, தப்பே கிடையாது. இல்லை கல்ஃப் கண்ட்ரிஸ் மாதிரி நடு ரோட்டில் நிற்க வச்சு மக்களுக்கு முன்னாடி தண்டனை கொடுங்க. இந்த மாதிரி ஆண்களுக்கு அப்படி கொடுத்தாதான் எதிர்காலத்தில் பெண் குழந்தைகள் பாதுகாக்கப்படுவாங்க. இந்த அரசாங்கம் உடனே நடவடிக்கை எடுக்கணும். போலீஸ் துறையும் தன் கடமையை நேர்மையான முறையில் இந்த வழக்கில் நடத்தணும்.